வணக்கம் நண்பர்களே. துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலனை தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியா கொண்டவங்க தான் துலா ராசி அன்பர்கள். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இப்ப இருக்கிறாங்க. இதனால தொடர்ந்து குடும்பத்துல சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, சுபகாரியங்களால அடுத்தடுத்த செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மறைமுக எதிர்ப்பு எல்லாமே விலகி ஓடக்கூடிய நேரம். சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகும்னு சொல்லலாம். தொடர்ந்து தொழில் துறையில கவனமா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வகையில மனசஞ்சலம் இது வரைக்குமே உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல கூட அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சகோதர ரீதியா கூட இந்த காலத்துல நிறைய பாதிப்புகளை சந்திச்சு வந்த உங்களுக்கு இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உறவினர் வகையில சரி, குடும்ப ரீதியாகவும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கடுமையான விஷயங்கள் எல்லாமே இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாம். அதே போலவே இந்த காலத்துல நீங்க யார்கிட்டயுமே கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பேசுறதை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க. இதனால பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு இல்லாம உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்பட போகுது. பொதுவாகவே துலா ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா நேர்மையா செயல்படுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். நீதியும் நேர்மையும் நிலைநாட்டணும் தான் நீங்க எப்பவுமே விரும்புவீங்க. இந்த காலத்துல இதையே நீங்க செயல்பட்டு வர பாருங்க. அப்பப்ப குணத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. எந்த அளவுக்கு உங்க வாழ்நாள் முழுவதுமே நீங்க நீதி நேர்மைக்கு நீங்க கட்டுப்பட்டு செயல்படுறீங்களோ ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஆரம்ப கட்டத்துல சில தடுமாற்றம் இருந்தாலுமே தொடர்ந்து நீங்க எந்த ஒரு தவறான பாதைக்கும் போக வேண்டாம். சில நேரங்களில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்களுடைய தூண்டுதலால சில நேரங்களில் நீங்க சாதகம் இல்லாத காரியங்களை செய்யற மாதிரி ஆகிடும். இது எல்லாமே தவிர்த்துட்டு வர பாருங்க. தொடர்ந்து தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எப்படி துள்ளியதை எடப்படுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய குணாதிசயம் சரி, உங்களுடைய அமைப்பே. அதனால எப்போதும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாங்க. இதனால ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டைங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இருவருக்குமே இது ஆறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் விட்டு பேசிக்கொள்றதுனாலேயே உங்க மன வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இயல்பாகவே நல்ல அறிவாற்றலும் அமைதியான குணத்தோட தான் இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பும் கூடவே இருந்துட்டா இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன வாழ்க்கையில சிக்கல்ங்கிறது இனி இல்லைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் பிள்ளைகள் ரீதியா இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல ஒரு சிக்கனமான நடவடிக்கை நீங்க கையாள போறீங்க. இது வரைக்குமே நிறைய விரைவு செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இனிமே நீங்க சுப செலவா மாத்திக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே பண வரவை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வா தான் இருந்திருக்கும். கையில பணம் வரதுக்கு முன்னாடியே செலவுங்கிறது பின்னாடியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி பணம் கையில இருந்துட்டாலே ஒரு உடல்நல பாதிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இல்லைன்னா வேற வழியில செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். வாழ்க்கையில ஒரு போராட்டமான வாழ்நிலையில இருந்துட்டு வந்த உங்களுக்கு இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலநிலை அமைஞ்சிருக்கு. தேவையான செலவு எல்லாமே குறைச்சிக்கிறதால இந்த காலத்துல கடன் பெறக்கூடிய வாய்ப்பு குறையும். தொடர்ந்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. நல்ல சிந்தனை உடைய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பொதுநல சேவையில ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நிரந்தர வருமானம் இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி நிலையான அஸ்திவாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த 7 நாட்களுக்கு நீங்க பெற போறீங்க. தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல கவனச்சிதறல் இல்லாம செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை உங்களால இந்த காலத்துல பெற முடியும்னு சொல்லலாம். துலா ராசி ஆண்களுக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துல குரு, பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், லாபஸ்தானத்துல சூரியன், புதன், அயனசைன போகஸ்தானத்துல சுக்கிரன், கேது, பஞ்சமஸ்தானத்துல சனி, ரணரோக ரோகஸ்தானத்துல ராகுன்னு கிரகங்கள் வலம் வந்துட்டு இருக்காங்க. இதனால எப்போதுமே ஒரு சிந்தனையோட தான் இந்த காலத்துல நீங்க செயல்படுவீங்க. நீங்க அதை எந்த ஒரு சிந்தனையா இருந்தாலுமே அதை செயல்படுத்துறதுல ஒரு திறமைங்கிறது இந்த காலத்துல அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரனோட ராசியிலேயே இப்ப ஆட்சி பெற்று பலமா அமர்ந்திருக்கிறதால எதிலுமே கண்டிப்பான முன்னேற்றம் இருக்குது. விரும்பின விஷயம் எல்லாமே கிடைக்குங்கிறதால தொடர்ந்து நீங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் முயற்சி செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான நபர்களுடைய உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலியமா கூட இது வரைக்கும் நீங்க ஒரு பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இனி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலமா அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்க மேல இது வரைக்குமே வீணான பழி எல்லாமே ஏற்பட்டு கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிருப்பீங்க. இழந்த மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதையுமே நல்லா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லபடியாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பழைய கடனை திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான நிலைமை ஏற்படும். ரொம்ப நாளாவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த சிரமம் இல்லாம விடுபடக்கூடிய வாய்ப்பு, அரசு வழியில கூட சில சிரமங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து அரசாங்க ரீதியா ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்பத்தோட நீங்க வெளியிடங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படும்.
பிள்ளைகளால் கூட உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய விஷயம் எல்லாமே ஏற்பட போகுது. அதே மாதிரி இந்த காலத்தில் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தாலுமே நீங்கள் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை தான். கடன் தொடர்பான பிரச்சனை தீரும், பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காலத்தில் மற்றவங்களோட பழகும்போது கொஞ்சம் நிதானம் வேணும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் உண்டாகணும். நட்சத்திர ரீதியா துளாராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு மனசுல இருந்துட்டு வந்த ஒரு காரணம் இல்லாத வருத்தம், குழப்பம் இது எல்லாமே மறையக்கூடிய வாரம் தான். பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சிலருக்கு இடமாற்றம், நிலமாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம். அதே மாதிரி குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தம்பதிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காலத்தில் அனுசரியாக தான் போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்துக்கிட்டாவே இந்த காலத்தில் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இனி எதிரிகள் தொல்லைங்கிறது படிப்படியாக குறையும். எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க. பிரிந்து போன உறவினர்கள் கூட உங்ககிட்ட இந்த காலத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழிலில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால் மனஸ்தாபங்களை செஞ்சுருப்பீங்க. இனி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். உடல் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை தான். பிள்ளைகளால் கூட ஒரு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உடல் நிலையில் பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு ஒரு தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருந்திருக்காது. பண வருமானம் இருக்கும்போதே தொடர்ந்து ஒரு செலவுங்கிறது பின்னாடியே வந்திருக்கும். இனி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் செயல்படுறதா இருந்தாலுமே விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்குமே கருத்து பரிமாற்றங்களாலேயே உறவினர் வகையில் நிறைய சண்டை சச்சரவு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனிமே தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். செய்யக்கூடிய முயற்சிகளில் சில நேரம் தடை வந்தாலுமே அது எல்லாமே முறியடிக்கக்கூடிய திறமை இருக்குது. பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மதிநுட்பங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கூர்மையான புத்தி சாதுரியத்தாலேயே தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. தாய்வழி ரீதியாக உறவினர்களோட மட்டும் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். தாய்மாமன் வழியிலும் ஏதாவது கருத்து வேறுபாடு வர இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சின்ன சின்ன மோதல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் எப்போதும் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை நீங்கள் 9 முறை வளம் வந்துட்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம். மொத்தத்தில் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 7 நாட்களுக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் அமைய போகுது. ரொம்ப நாளாக இருந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாமே முடியும். ஒரு நல்ல விஷயங்கள் நாளுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமண ரீதியாக கூட ஒரு நல்ல மாற்றம். தடைபட்டு இருந்த விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த காலத்தில் திருமண முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி வைக்க பாருங்கள். நல்லா வரணும் அமையணும்னா இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயத்தை பெற முடியும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்கள் எதிரிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. போட்டிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலத்தில் வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பணிகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முழு கவனத்தோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தடத்தாமதம் ஏற்படலாம். இருந்தாலும் மன தைரியத்தை கைவிடாமல் செயல்பட்டு வாங்க. இனி நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு கூட இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் இழந்த வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. மனசில் ஒரு புதிய சிந்தனை எல்லாமே இந்த காலத்தில் எழக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் எல்லாமே கிடைக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். செலவு அதிகமாக இருந்தாலுமே அதற்குண்டான ஆதாயம் ஒரு வரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் துலாம் ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்ட பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. மகிழ்ச்சியான வாரங்களை பொறுத்த வரைக்குமே துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காலத்தில்
குலதெய்வ வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யும் போதே உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கிறது தன்னால் ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.